ஒரு ஸ்ட்ரிப்பா மாத்தி இந்த பேடில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறது பேலன்ஸா இருக்கும். மூட் ஸ்விங். நயன்தாரா மேடம் வந்து இந்த தொழில இணைஞ்சதுக்கு காரணமே என்னன்னா, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, மிகப்பெரிய செலிபிரிட்டி. அவங்க நினைச்சா அவங்க எங்கிட்ட சொன்னது 4000 ரூபாய்க்கு ஒரு பேண்டிஸ், என்னோட பேண்டிஸ் 4000 rupees. ஆனா பேடை பத்தின நாலேஜ் எனக்கு இல்லை. நான் வந்து அவ்வளோ டேப்லெட் எடுப்பேன் பீரியட்ஸ் டைம்ல, கால்சிட் கொடுத்துருவேன், டான்ஸ் ஆட முடியாது, மாத்திரையை போடுவேன். ஆனா ஃபெமி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கால்சிட் கொடுத்தது பீரியட்ஸ்ல இருந்தாலும் போய் நடிக்கிறேன். எனக்கு மூட் ஸ்விங் இல்லை, அந்த கடுகடுன்னு இருக்கிறது, சிடுசிடுன்னு இருக்கிறது, அந்த இச்சிங் இரிட்டேஷன் எதுவுமே இல்லை. அதனால நான் கோஃபவுண்டரா வந்து இணையறேன். வாலண்டியர் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க ஒன்றும் இது பிசினஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ப்ராடக்ட் பிடிச்சதுனாலதான். அப்ப இந்த 5 டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஏன்னா உடனே சந்தேகம், அதெல்லாம் இந்த துணியை காமிச்சு இந்த மாதிரி என்னமோ 5 இருக்குதுங்கிறாங்களே, அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஒரு அந்த இதெல்லாம் இருக்கு. ரிப்போர்ட்லாம் அந்த மெடிக்கல் டைம்ஸ்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா அது எனக்கு புரியாது படிச்சு. ஆனா எனக்கு ஃபீல் நல்லா இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க மேடம், அவங்க ஃபேஸ் காமிச்சு சொல்லும் பொழுது ஒரு தப்பான விஷயத்த சொல்லிடக்கூடாது. சொன்னா அவங்க பேர் இதாகும் இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டாங்க, 3 மாசம் ஃபெமி யூஸ் பண்றது, 1 மாசம் XY பிராண்ட் யூஸ் பண்றது, XY பிராண்ட் மேல இந்த சிப்பை மட்டும் பிரிச்சு ஓட்டுறது, இது இல்லாம இந்த பேடை யூஸ் பண்றது. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வந்து கை கோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து காட்டன். அந்த காட்டன் பாத்தீங்களா அப்படியே தூள் தூளா வந்துச்சு இல்லையா? இந்த காட்டன் வந்து எடுத்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு டவல் மாதிரி வந்தாதான் நல்லா இருக்கும். இது ஃப்ரெஷ் காட்டன். இந்த மாதிரி கர்ச்சீப் மாதிரி வரும். இதுல ஈரமும் இருக்காது. நீங்க என்ன அமுத்தினாலும் ஈரம் இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு பேர் அமுத்துறீங்கல்ல, இதுல ஈரம் இருக்கா? இல்ல, ட்ரையா இருக்கு. இதுல 100 ml அப்ளை பண்ண இல்லையா? இன்னொரு 100 போடுவோமா? போடலாமா? அவ்வளோலாம் வருமா? அப்புறம் போய் ஐசியில தான் சேர்த்துக்கணும். அத்தனை அவ்வளோ வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 50 போடுறேன். நல்லா திக்கா ரத்த மாதிரியே பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு 50 போடுறேன். ஏன்னா கொடுக்குற காசு ஒர்த்தான்னு பார்ப்போம். நீங்க 1 பவுன் தங்கத்துக்கு போய் காசை கொடுத்து வெள்ளி வாங்கி தருவீங்களா, தங்கம் வாங்கி தருவீங்களா? 8 கிராம் தங்கத்துக்கு கொடுத்தா 8 கிராம் தங்கம் தானே வாங்கணும். அப்ப கொடுக்குற காசுக்கு பணியாரம் இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப இதுல இன்னொரு 50 ml அப்ளை பண்றேன். இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப மொத்தம் இதுல எத்தனை இருக்குங்க? 150 ml இருக்கு. கரெக்டா? இப்படி அட் அ டைம்ல இப்படி வந்து ஊத்தாது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். நான் வந்து ஒரு 30 ml வச்சுக்கலாம். 1 டேக்கே, ஃபுல் டேக்கே. ஓவர் ஃப்ளோவே வந்தா கூட, டிராவலே இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாலுமே நமக்கு இது தாங்கும். இப்போ 150 ml அப்ளை பண்ணிருக்கேன். இதுல இருந்து நீங்க தண்ணிய தனியா இப்ப இதுல பிரிச்சு எடுக்க முடியும். காமிக்கிறேன். இதுல 50 தான் போட்டிருக்கோம். இது ஒட்டிட்டு வரவும் மாட்டேங்குது. அமுத்துனீங்கன்னா இப்படி எடுத்து அமுத்துனா